ஹே ஃபோக்ஸ், இது எல்லாம் என்னன்னு பார்த்துட்ருக்கீங்களா? என்னடா இது கசன்னு கிடக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? கேட்குதா? அந்த சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஜில்லு 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 ஜில்லுன்னு எல்லாமே ரிங்கு தான். சும்மா செம்மையாக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ரிங்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் ரிங் எப்படி இருக்குது? இந்த ரிங்கு 4 5 சென்ட்ரலில் 3, அதாவது வெர்டிக்கலாக 3, ஹரிசாண்டலாக 3, மொத்த கணக்கு 5. கணக்கு இடிக்குதா? இது ஒரு மாடல். இந்த மாடல் எப்படி இருக்குது? ஓகே, ஒரு ஆஃபர். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி தேதி 19 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே இந்த வீடியோ ஒரு 1 மில்லியன் வியூஸ், அப்புறம் ஒரு 20,000 லைக்ஸ் கிடச்சிச்சின்னா இப்போ காட்ட போகிற மாடலில் எந்த மாடலாக இருந்தாலும் ஓகே, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு எந்த மாடல்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். 5 பேருக்கு வெள்ளியில் செஞ்சு கொடுத்துட்றேன். கிவ் அவே கிஃப்ட். ஓகேவா? இந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் நேம் போடுங்க. அப்புறம் ரிங்கை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் வியூஸ் வரும். உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கமர்ஷியலாக எனக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ரிங்குக்கு போய்டுவோம். ஓகே, அச்சோ, இந்த ரிங்கை நான் கடைசியில் காமிக்கிறேன். ஏன்னா அது ஒரு வில்லங்கமான ரிங்கு. இந்த ரிங் பாருங்கள், இது வந்து ஒரு ஃபாக்ஸ் ரிங்கு. ஒரு நரி, அது கண் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஃபாக்ஸ் இது நல்லாயிருக்கும். இந்த ரிங்கும் நல்லாயிருக்கும். இதில் இன்னொரு மாடல் கூட இருந்துச்சு, அது போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த மாடல் மட்டும்தான் இருக்குது. இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்துட்டுருக்கு. வரும்போது நான் ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னென்னா, இது எல்லாமே நீங்கள் வெள்ளிலையும் செஞ்சுக்கலாம், கோல்டுலேயும் செஞ்சுக்கலாம். உங்களுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரியும் செஞ்சு கொடுத்துடலாம். அண்டு ஜெம்ஸ்டோன்ஸ், நல்ல ஒர்க் பண்ணுற ஜெம்ஸ்டோன்ஸ், நல்ல குவாலிட்டி. உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். ஜாதகம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கிளியராக கேட்டுவாங்க. எந்த கட்டம், எந்த பிளானட் வந்து நீச்சமாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. இந்த கிரகம் நீச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு, இதனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை என்கிட்ட சொல்லுங்கள். அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோன்ஸ் நான் தரேன், ரிங்காக செஞ்சு தரேன். இதில் எந்த மாடலில் வேணுனாலும் மாடலில் செஞ்சுக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த நரி இருக்குன்னா, இதில் இந்த மாடலில் சின்ன ஸ்டோனாக இருக்கிற பட்சத்தில் இந்த கண்ணுக்கு பதிலாக எனக்கு ஸ்டோன் வச்சு கொடுங்க அப்படின்னிங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது இந்த நெத்தியில் கொஞ்சம் பெரிய ஸ்டோன்னா இந்த நெத்தியில் அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த ரிங் போயிடலாம். இதில் நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ இந்த ஜெம் ஸ்டோன்ஸு அதெல்லாம் மூட நம்பிக்கை, அதெல்லாம் நம்பாதீங்க, யார்கிட்ட உருட்டுறீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க இதை பற்றி என்ன படிச்சிருக்காங்க, இல்லை தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க, இல்லை அதை பற்றி என்ன முயற்சி எடுத்தாங்க, இது ஏன் மூட நம்பிக்கை அப்படின்றதுக்கான காரணம் அப்படின்லாம் எதுவுமே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கல்லை வாங்கி போட்டிருப்பாங்க. கல் ஒரிஜினலாக இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யும். ஏன்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா, சூரியன்லேருந்து வர்ற ரேஸை அப்சர்வ் பண்ணி கொடுக்கணும், நம்ம உடம்புக்கு கொடுக்கணும். எந்த
எந்த கிரகம் எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதோடைய எனர்ஜி கிடைக்காத பட்சத்தில் இந்த ஸ்டோன் வந்து பர்டிகுலர் எனர்ஜியை சூரியன்லேருந்து அப்சர்வ் பண்ணி உங்கள் உடம்புக்கு கொடுக்கும். அப்போது அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் மெயின் கான்செப்ட்டு. அதை வந்து இப்போ நிறைய பேர் ஃப்ராடுங்க இருக்கிறதுனால கல்லுக்கு பதிலாக பிளாஸ்டிக்கு, கண்ணாடி அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. அதனால் வேலை செய்ய மாட்டேங்குது. அதனாலேயும் நிறைய பேர் அது மூட நம்பிக்கைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது மூட நம்பிக்கைலாம் இல்லை, இது வந்து உண்மை. ஸோ இந்த மோதிரம் பாருங்க, இது வந்து நார்மலாக ஒரு எலும்புக்கூடு, மொட்டத்தலையன் எலும்புக்கூடு. இவன் வந்து ஒரு வாரியர், போர் வீரன். அதனால் இவனுக்கு வந்து ஒரு கவசம் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே 2 கொம்பு வேறு இருக்குது பாருங்கள். இந்த ரிங்கெல்லாம் போட்டால் செம்ம மாசாக இருக்கும், சீனாக இருக்கும். இதுவே இந்த ரிங்கு சரியான வெயிட்டு. ஆஹா, இதெல்லாம் கிவ்அவே பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். கொஞ்சம் உள்ள ஹாலோவாக பண்ண சொல்லி தான் பண்ணணும். ஏன்னா இந்த ரிங்கே செம வெயிட்டாக இருக்குது, பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் போடுறவங்க நல்ல ஒரு மோதிரம் விரும்பியாக இருக்கணும், ஃபேஷன் ஃப்ரீக்காக இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் போட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். யாராவது பார்த்தா மிரண்டுருவாங்க, என்னடா மோதிரம் அது, எங்கடா வாங்கினேன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு யூனிக்கான மோதிரம் ஒரே ஒரு மோதிரம் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எங்கே வேணால் தேடி பாருங்கள், கிடைச்சா சொல்லுங்கள். எங்கேயும் கிடைக்காது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வாங்க நெக்ஸ்ட் ரிங் பார்க்கலாம். ஜீசஸ், ஆமென். ஓகேங்களா, தெரியுதா? நான் கொஞ்சம் மொபைலை இந்த பக்கமாக ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு பேக் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் எட்டி பார்த்து தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மோதிரத்துக்கு போயிடுவோம் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த ரிங் பாருங்கள். இவனும் வந்து ஒரு வாரியர் தான், ஒரு போர் வீரன். ஆக்ரோஷமாக அப்படியே கத்திக்கிட்டு வர மாதிரி ஒரு போர் வீரன். இவனுக்கு 2 கொம்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கவசம், ஹெல்மெட்டு, அதில் 2 கொம்பு. செம்மையாக இருக்கும் இந்த ரிங்கெல்லாம். என்ன கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணணும். இந்த கார்னர்லாம் சாஃப்ட் பண்ணிவிட்டு வெளியில் கிவ்அவே பண்ணும்போது இந்த வீடியோ நல்ல ரீச் கிடைச்சதுன்னா இந்த ரிங் யாராவது சப்ஸ்கிரைபர் வின் பண்ணுற சப்ஸ்கிரைபர் இந்த ரிங் செலக்ட் பண்ணாங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா பாலிஷ் பண்ணிவிட்டு தான் கொடுப்பேன். இந்த சைடெலாம் நல்லா நீட்டாக இருக்கும். கொம்பு கூட கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், ஷார்ப் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஆபத்தாயிடக்கூடாது. நல்லாயிருக்கும். மெட்டலு இது செம்ம மெட்டல், இது டைட்டானியம் மெட்டலு இப்போதைக்கு. ஆனால் உங்களுக்கு கொடுக்க போகிறது சில்வர் தான். வாங்க இந்த ரிங் பாருங்கள். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் பார்த்துருப்பீங்க எல்லோரும். இது அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படத்தில் வந்த பம்பிள் பீயோடைய ஃபேஸ். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரிங் இது. நல்லா இருக்கா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரிங்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது ஸ்பெஷல் ரிங்ஸ். அதனால தான் நம்ம சேனல் மிஸ்டர் ஒண்டர் ரிங்ஸ். என்னடா சேனல் பேர் மிஸ்டர் ஒண்டர் ரிங்ஸ் மாற்றிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இன்றைக்கி தான் மாற்றினேன். ஏன்னா நான் தானே பேசிகிட்டு இருக்கேன். அதனால் ரிங்ஸும் நிறையா ஆச்சரியப்படுற மாதிரி ரிங்ஸும் உங்களுக்கு காட்டுறேன், கிஃப்டாகவும் கொடுக்க போகிறேன். அண்டு ஆச்சரியப்படக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு, டெக்னிக்கல் கேஜெட்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். அதனால் நான் மிஸ்டர் ஒண்டர் ரிங் தானே, உங்களை ஆச்சரியப்படுத்துறதுக்காக தானே இருக்கேன். நிறையா தகவல்கள், நிறையா கேஜெட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இது பாருங்கள், இது அனுபிஸ் தெரியும்ல உங்களுக்கு. ஈஜிப்டில் இந்த பிரமிடுகளுக்கு காவல் காக்கிறது, அதாவது ராஜாக்களுடைய காவலாளி. நாயோடைய முகமும் மனுஷனுடைய
உடம்பும் இருக்கும். இது பேர் அனுபிஸ். ஸோ இது ஒரு அனுபிஸ், இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் இருந்துச்சு, அது போயிடுச்சு. அதுவும் நல்ல வெயிட்டான ரிங்கு. அது கிடைக்கும் போது நான் வாங்கி வைக்கிறேன். ஸோ இந்த அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்லி டேவிட்சன், அந்த ஹார்லி டேவிட்சன் கம்பெனி இருக்கு இல்லையா, அதோடைய மாடல். சென்டரில் ஒரு சின்ன ஸ்கல் இருக்கும். 4 சைடு வந்து இந்த ப்ளஸ்க்குள்ளே இருக்குது. 4 சைடு ஃப்ளேம்ஸ் எரியிற மாதிரி ஒரு டிசைன் இது. இதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வாங்க நம்ம ஹரி அண்ணனை பார்ப்போம். டைரக்டர் ஹரி. டன் டன். என்னடா பேட்மேனை காமிச்சிட்டு டேரக்டர் ஹரிங்கிறிய அப்படிங்கிறீங்களா? அதான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஒரு பொம்பளை வந்து, சாரி பொம்பளை அப்படி சொல்லக்கூடாதோ, பொம்பளை தான் அவங்க சொன்னால், பொம்பளைன்னு சொன்னால் கோபம் வந்துடும். ஒரு லேடி, ஒரு உமன், அவங்க சொன்னாங்க இல்லையா, டைரக்டர் ஹரி யாருன்னு தெரியுமாடா, அவர் பேட்மேன்ரா அப்படின்னாங்களே, அவர் தான் இவர், டைரக்டர் ஹரி. இதுவும் சூப்பர் ரிங் தான், நல்லாயிருக்கும். இதுவும் இல்லை, எல்லா ரிங்குமே நல்ல ரிங்கு தான். நல்ல ரிங்குனா வித்தியாசமான ரிங்கு நம்மக்கிட்ட. வாங்க அடுத்தது ஒரு பைலட் ரிங் மாதிரி பார்க்கலாம். இவன் வந்து ஒரு பைலட் ரிங்கு, அதாவது பைலட் ரிங்னா பைலட் ஸ்கல்லு வந்து ஒரு ஹெல்மெட் ஒன்று போட்டிருக்க மாதிரி ஒரு மாடல். இது சூப்பராக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். இது எல்லாமே கிவ் அவே பண்ணுறது தான். இந்த வீடியோவுக்கு 1 மில்லியன் வியூஸ் ஆகஸ்ட் 31 மாதம் எத்தனை நாள்னு தெரியல. ஆகஸ்ட் மாதம் 2024 வருஷம் 2024 ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே இந்த வீடியோ 1 மில்லியன் வியூஸ் அண்டு 20,000 லைக்ஸ் இருந்தால் கூட போதும். வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது எல்லா ரிங் மாடல்லையும் எத்தனை பேர் கொடுக்கலாம், ஒரு 5 பேர் 10 பேர், அந்த டைமில் எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சில்வரில் ஒரு 10 பேர்னு வச்சுக்கோம். 10 பேருக்கு கன்ஃபார்மாக சில்வரில் செஞ்சு கொடுக்குறேன். கிவ் அவே கிஃப்ட்டு. சப்போர்ட் பண்ணணும், நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். அப்போ தானே என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்களா, ட்ராகன் ரிங். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய சேனல், என்னுடைய நிக் நேம் எல்லாமே ட்ராகன் தான். இப்போது ட்ராகன் லோகோ மாற்ற போகிறேன். சேனலுக்கு லோகோ வந்து இப்போ டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு லோகோ தான் வச்சுருந்தேன். அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் ஒரு லோகோ பண்ணணும் அப்படின்ட்டு தான் இப்போ எல்லாமே கொஞ்சம் சேஞ்சஸ். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக நிறையா வீடியோஸ் இப்போ போடணுன்ட்டு முடிவு பண்ணி ரொம்ப முயற்சி பண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த கேஷியோவுடைய வரலாறு போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயம். பார்ட் 1 போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ப்ரிப்பேர் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 எல்லோரும் பார்க்கணும், அதுக்காக தான். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரைபல் கிங் மாடல். நம்ம இவர் இருக்கார் இல்லையா, ஆதிரா யாருன்னு தெரியுமா? கேஜிஎஃப்பில் வில்லனாக வருவார், அவர் தான் ஆதிரா. அவர் ஒரு பழக்கத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வைக்கிங் இனம். அந்த வைக்கிங் இனத்தில் ஒரு ராஜா, ட்ரைபல் வைக்கிங் ராஜா தான் இந்த மாடல். ஓகே, அடுத்து இன்னொரு ட்ரைபல். இந்த ட்ரைபல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. மங்கோலியன் ட்ரைபல். இவங்க மங்கோலியன்ஸ் வந்து இந்த மாதிரி தான். அந்த கிளிமாஞ்சாரோ பாட்டு பார்த்துருக்கீங்களா, எந்திரியனில் கிளிமாஞ்சாரோ, அதில் இந்த மாதிரி தான் போட்டுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். மங்கோலியன்ஸ் வித்தியாசமாக இருக்குல்ல. இந்த மாதிரி உலகம் முழுக்க நிறைய பழக்க வழக்கங்கள், வேறு ட்ரைபல். நம்ம எல்லாருமே ட்ரைபல் பீப்புள் தான் ஃபஸ்ட்டு. இப்போ தான் சிவிலைசேஷன் ஆகி வந்திருக்கிறோம்.
இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் பல வருடங்கள், பல 100 1000 வருஷம் முன்னாடி இடுப்பில் கூடையை கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தானுங்களோ இல்லை தலையில் இந்த மாதிரி கூடையை கமுத்திட்டு இருந்தாங்களோ தெரியல. சரி, எப்படியா இருந்தாலும் நம்ம இப்போது வேறு மாதிரி ஆகிட்டோம். சரி, இந்த ரிங்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரிங் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் அந்த சன் டிவியில் சமைக்க வருவார். அவர் தானே அவர் இல்லை, அவர் பேர் ஏதோ ஒன்று நல்ல பேர். இப்போ வந்து விஜய் டிவியில் வந்துட்டுருக்காரா? இல்லையே, அவரும் இல்லை. அபிஷேகா அவர் பேர் ஏதோ ஒன்று சொன்னாங்க, மறந்துட்டேன். மாஸ்டர் செஃப்பில் வந்தார், அவர் மாதிரி இருக்குல்ல, கௌஷிக் தானே அவர் பேர், செஃப் கௌஷிக். குறுக்கந்து கௌஷிக் வந்தார். அதுக்கப்புறம் ஆளுக்கானும். இதுவும் ஒரு மாடல். இதுவும் வந்து இந்த தாடியெல்லாம் ஃபேமஸ் ஆகிறப்ப இந்த சிம்பிளை கொண்டு வந்தாங்க. இவரும் ஒரு மனுஷன். அடுத்த ரிங்கு நம்மளுடைய பாரம்பரியம், தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு காளை. இந்த காளையை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கா, சும்மா பலன்னு இருக்கும் இந்த ரிங்கு. இங்கே பாருங்கள், காது 2 கொம்பு, மிரட்டலாக இருக்கும். இதெல்லாம் போட்டால் பசங்கள்லாம் மிரண்டுருவானுங்க, யார் பார்த்தாலும் மிரண்டுருவாங்க. அந்த மாதிரி ரிங்ஸ். இந்த ரிங் மட்டும் இல்லை, எல்லா ரிங்கும் என்கிட்ட இங்கே இருக்கிற ரிங்கு எல்லாமே உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். கண்டிப்பாக வியப்பாக இருக்கும், இந்த மாதிரிலாம் ரிங் இருக்கா அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, இவனை பாருங்கள். இவனும் ஒரு ஸ்கல் ரிங் தான். ஸ்கல் ரிங், ஹெல்மெட் போட்ட மாதிரி ஒரு 2 கொம்பு இருக்கும். 2 கொம்பு, ஒரு டிசைனர் ரிங். இது அற்புதமாக இருக்கும். இதுவும் கிவ்அவே தான், எல்லாமே கிவ்அவே தான். பட் சில்வரில் கொடுக்க போகிறேன். இவன் தான் முன்னாடி ஒரு வீடியோவில் இவனை காமிச்சேன், வராகன் தெரியுதா? வராகன் அதாவது நம்ம இவருடைய வரலாறு, பெருமாளுடைய வரலாறில் இந்த கேரக்டர் ஒன்று எடுத்து பண்ணியிருப்பார். அந்த பர்ஃபார்மன்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, மேபி இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹக்குனா மட்டாட்டா, டிமோன் அண்ட் பும்பா, அதில் வர பும்பா தான் இவன். இப்போ இந்த லைன் கிங் படத்தில் ரோபோ சங்கர் பேசினாரே ஒரு கேரக்டர், பன்றியோட கேரக்டர், அந்த பும்பா, இதுதான் அந்த பும்பா. ஓகே, அடுத்த மோதிரம் பார்ப்போமா? அடுத்த மோதிரம். ஓகே, இந்த மோதிரத்தை பார்த்தா சின்ன குழந்தைங்களாம் பயப்படுவாங்க. இது வந்து ஒரு மான்ஸ்டர் ரிங். இது மான்ஸ்டர் கொஞ்சம் நிறைய டிசைன், உள்ளே வந்து நிறைய டிசைன் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த க்ளோஸ்அப்பில் காமிக்கிற ஒரு லென்ஸ் ஒன்று இருக்கும், இதுவே நல்லா கிளாரிட்டி கிளியராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அடுத்த வீடியோவில் இன்னும் கிளியராக கிட்ட வச்சு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரிங்கெல்லாம் நேராக பார்க்கணும் ப்ரோ, பார்க்க ஆசையாக இருக்குது, நேரில் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தால், இல்லை வேறு ஏதாவது ஊரில் இருக்கீங்க, சும்மா வரேன் நான் நேரில் பார்க்கணும், ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி எங்களுக்கு சும்மா காமிங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, வாங்க. ஒரு நாள் ஸ்டே பண்ணால் கூட இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம பாருங்கள், ரிங்கு வந்து உங்களுடைய ஆர்டர் ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு போங்க. இது இந்த அம்மா கும்பிடுறாங்களே, கும்பிடுங்க, வணக்கங்க. ஒரு படத்தில் ஊர்வசி வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்குமே, அந்த மாதிரி இந்த அம்மா வந்து எப்பயுமே வணக்கம் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்களும் ஒரு வணக்கத்தை போட்டுருங்க. ஓகே,
வெந்து தணிந்தது காடு. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபரை போடு, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடு. இது வந்து ஏதோ ஒரு படத்தில் வரும் இல்லையா, இந்த கெட்டப், இந்த மாஸ்க் மாதிரி இருக்கும், மேலே மாஸ்க்கு, ஹெல்மெட்டு வித்தியாசமாக இருக்குது. இது ஒரு இங்கிலீஷ் படத்தோடைய மாடல். அந்த ஒரு ஹீரோ ஒருத்தன் வருவான், அதோடைய மாடல். பட் என்ன படம்னு எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரிங் போகலாமா? நெக்ஸ்ட் ரிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிங் வாங்க. சிங்கக்குட்டி. ஒரு சிங்கக்குட்டி. முகம் வந்து சில்வர் கலரில் இருக்கும். பிடரி எல்லாம் கோல்டன் கலரில் இருக்கும். இது கிவ்அவே பண்ணும்போது சில்வர் வித் கோல்டன் பிளேட்டிங், மேலே வந்து கோல்டு இந்த இதெல்லாம் முலாம் பூசி கொடுத்துடலாம். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான், இருந்தாலும் உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கும்போது அதெல்லாம் நான் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா உங்களால் தான் எனக்கு ரெவென்யூ வரப்போகுது. அதனால் அதில் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் அதெல்லாம் செலவு பார்க்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. அடுத்த ரிங் பார்க்கலாமா? அடுத்த ரிங் நல்லா பெரிய ரிங்காக பார்ப்போம் வாங்க. அப்பாடி, பார்த்தீங்களா? இந்த ரிங்கெல்லாம் எவ்வளோ பெருசுன்னா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கையில். என் விரலில் முக்கால்வாசி இருக்குது. என் விரல் கொஞ்சம் குட்டையான விரல் தான், முக்கால்வாசி இருக்குது. ஆனால் இதை விட நீளமான விரல் இருக்கிறவங்க கண்டிப்பாக விரல் குண்டாக இருக்கலாம், மேபி. அது சில பேருக்கு இருக்கும். இதனால் இந்த ரிங்கை செலக்ட் பண்ணுறவங்களுக்கு சைஸ், எல்லா ரிங்குமே சைஸு அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் வின் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி கோல்டில் வேணும், சில்வரில் வேணும், தனியாகவே எனக்கு ஆர்டர் எடுத்து கொடுங்க. எனக்கு நான் இதெல்லாம் வந்து நான் போட்டியிலையும் கலந்துக்கிறேன், அதே மாதிரி எனக்கு இன்னொரு ரிங்கு தனியாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஆர் சில்வர்லேயும் செஞ்சு கொடுத்துர்லாம். நெக்ஸ்ட் ரிங் பார்ப்போமா? இன்னொரு பெரியவன் தான். இவனும் பாருங்கள் அட்டகாசமாக இருப்பான், பெரிய ஆள். அமெரிக்கன் ஃப்ளாக் மாஸ்க்கு. இவனும் பாருங்கள், இவனும் என் விரலில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசிக்கு இருப்பான், ஒரு பாதிக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி டக்கராக இருக்கா? அடுத்த ரிங் போடுவோம். அடுத்த ரிங் இது கொஞ்சம் இந்த புல் ரிங். இது கொஞ்சம் டெரராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பார்த்தா டக்குன்னு பயந்துருவாங்க யாராக இருந்தாலும். ஆஹா என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஒரு டெரரான ரிங்கு தான் இது. ஸோ எல்லாமே கிவ்அவே தான், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரிங் பார்ப்போமா? இவனை பார்த்தீங்களா? இவன் தான் ஸ்பைக். தலையில் பாருங்கள், இது என்னடா தலையில் கீரிப்புள்ள படுத்துருக்குங்கிற மாதிரி ஒரு மாடல். இதுவும் பயங்கரமாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்கும். இந்த நம்ம வீடியோ அந்த புல்லிங்கோ பாய்ஸ்க்கெலாம் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்களேன். அவங்களாம் இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க, புல்லிங்கோ பாய்ஸ். அப்புறம் எப்படியும் எல்லாம் குழந்தையிலேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்புவாங்க இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் இந்த சேனல் பாருங்கள், அபவுட்டில் போய் பாருங்கள். இந்த சேனல் நான் எப்போ ஆரம்பிச்சிருக்கேன்னு பாருங்கள். அப்போ ஆரம்பித்தது எனக்கு இந்த வாரம் தான் மானிட்டைசேஷனே வந்திருக்கு. 14 வருஷம், இப்போ 15வது வருஷம். ஆக்சுவலாக 2009 ஸ்டார்ட் பண்ண சேனல் இது. நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வீடியோலாம் போட பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் நிறையா நெட் சென்டருக்கு போவாங்க, ஜோடியாக போவாங்க. அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன், நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்க வந்தாங்க, வீடியோவே பண்ணிவிடுவானுங்க இவ்வளோ இருக்குது, அந்தளவுக்கு இருந்தானுங்க அப்போல்லாம். ஸோ அப்போ என்னுடைய வீடியோஸ்லாம் வியூஸே போல். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஜியோ வந்த பிறகு பல சேனல், சின்ன சேனல் நிறையா ஓப்பன் பண்ணிட்டாங்க. என் சேனல் அதில் காணாமலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் சரி
அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்கு அதெல்லாம் பிஸியாக இருந்ததுனால எந்த வீடியோவும் பண்ண முடியல. சரி எதுக்கு, அதான் இத்தனை சேனல் இருக்கே, எல்லோரும் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு கொரோனா சூழ்நிலை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சரி வேறு வழியே இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நானும் நிறைய ட்ரை பண்ணேன். பட்டு மானிட்டைஸ் ஆகலை. இப்போ தான் மானிட்டைஸ் ஆகிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் சேனல் கொஞ்சம் ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கரை சேர்ந்துருவேன். மறுபடியும் ஹரி என்னுடைய ஒரிஜினல் வாங்க ஹரி அண்ணா, நல்லா இருக்கீங்களா? அடுத்தது எப்போ, சிங்கம்மா இல்லை வேறு ஏதாவதா, ரத்தனம் கித்தனம் மொத்தனம் அப்படின்னு தேட்டருக்கு வரவங்களெல்லாம் மொத்தி அனுப்புகிறீங்க போல இருக்கு. ஹரி அண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பாவம் நம்ம ஆளுங்க. ஓகேவா? சூப்பராக இருக்கா? பேட்மேன் ரிங் இந்த மாடல்லாம் எங்கேயும் கிடைக்காது. அதனால் போட்டித் தேர்வை எழுதுங்க, உங்கள் பேரை கமெண்ட்ஸில் போடுங்க, பல பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10 பேர் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து வெள்ளியில் மோதிரம் வழங்கப்படும் கிஃப்டாக. சூப்பராக இருக்குல்ல? பேட்மேன் சிம்பிள் இருக்கும் பாருங்கள், ஒரிஜினல். இதில் வேணால் ஒரு உருட்டவா? இப்போது இது வந்து ஒரிஜினல் பேட்மேனே இந்த சிம்பிளை வரைஞ்சி கொடுத்தாருங்க. இந்த பக்கம் ஒரு உருட்டவா, இந்த பக்கமும் அவரே தாங்க வரைஞ்சி கொடுத்தாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த ரிங் பார்ப்போமா? இது நம்ம மெக்கானிக் பாய்ஸ்க்கு நல்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் மேடி பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த ரிங் பிடிக்கும். ஏன்னா இந்த ஸ்கல்லுக்கு இந்த ஸ்கல் இருக்குல்ல, ஸ்கல்லுக்கு பக்கத்தில் பேக் சைடில் டேஞ்சர் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து இது ஸ்பேனர் செம்மையாக இருக்கா? ஓகே, அடுத்து போகுமா? அடுத்தது ஒரு அனுபிஸ். இந்த ட்ராகன் ரிங் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ட்ராகன் ரிங், இந்த ரிங்கு நான் எனக்கு ஒன்று செய்யணும், கோல்டில் செய்யணும். சும்மா வெயிட்டாக இருக்கும் கோல்டில் செஞ்சு இந்த விங்ஸ்லலாம் உள்ள சின்னதாக டைமண்ட் வைக்கணும். டைமண்ட் வச்சுட்டு இதை அப்படியே கோல்டில் பண்ணோம்னா பட்டையை கலப்போம். இந்த ரிங்கு இது வந்து நம்ம சேனலுக்கு ஒரு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ஆசைப்படுவோம். என்ன தலைவர் யாஷே சொல்லியிருக்கார் இல்லையா கேஜிஎஃப்பில், கிரீட் இஸ் குட். அதனால் பேராசைப்படுவோம். இந்த நம்ம சேனலுக்கு ஒரு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்கன்னா ஒரு 100 பேருக்கு இந்த மாடலை தங்கத்தில் செஞ்சு இந்த விங்ஸில் சைடில் சின்ன குட்டி வைரம், ரொம்ப காஸ்ட்லின்னு இல்லை, ஒரு நார்மலாக வைரம் தங்கத்தில் ஒரு அளவுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக எல்லாருக்கும் அத்தனை மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் ஒரு 100 பேருக்கு அந்த அளவுக்கு கோல்டில் கொடுக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இன்றைக்கே கோல்டெலாம் ஏகப்பட்ட ரேட்டு. 70,000 ரூபாயா, இது 75,000 நினைக்கிறேன் 10 கிராமு. 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இப்போ வந்தாங்கன்னா ஒரு 10 கிராம், இது எத்தனை கிராம் தெரியலையே, இருக்கும் ஒரு 15 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது மேக்கிங் காஸ்ட்டு எல்லாம் சேர்த்தாலே ஒரு 2 லட்ச ரூபா வந்துடும் இதை பண்ணுறதுக்கு. இது டைமண்ட்லாம் இருக்குல்ல, 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா வந்துடும். குட்டி டைமண்டாக இருந்தாலும் 3.5 லட்ச ரூபா வந்துடும். ஸோ 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அந்தளவுக்கு நமக்கு ரெவென்யூ வருமானு தெரியல, பார்க்கலாம். முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைபரை சேர்த்து விடுங்கப்பா. சேர்த்து விட்டால் தான் கொஞ்சம் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த கிவ்அவே மட்டும் இல்லை, ஏதாவது வசதி இல்லாத பசங்களுக்கு ஏதாவது படிப்பு செலவுக்கு, லோன் அடைக்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ட்ரை பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லக்கூடாது பண்ண உதவிகளை
இப்போ வந்து உதவி பண்ணுறதுக்காகவே சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு சில பேருக்கு படிப்புக்கு செலவு கொடுத்துருக்குறேன். செலவு ஏற்றுக்கலை. அப்பப்போ இருக்கிறப்ப வந்து கேட்குறாங்கன்னா, ஃபீஸ் கட்ட முடியல ஏதாவது கேட்டாங்கன்னா அப்போ வந்து ஒரு 10,000 5,000 அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். இனிமேலும் கொடுப்பேன். அமௌண்ட் வரணும், வந்தால் தான் நான் என்னால் பண்ண முடியும். ஓகே, இது பாருங்கள், இது வந்து ஒரு டைகர் ரிங்கு. டைகர் வந்து மேலே கோழி அருகெல்லாம் வச்சுட்டு ஒரு ட்ரைபல் டைகர். இந்த ட்ரைபல் டைகர் இது சூப்பராக இருக்கா? இதுவும் வந்து கோல்டில் பண்ணணும். எப்படி பண்ணணுன்னா, இந்த ஃபேஸ் வந்து கோல்டில், புலியோடைய முகம் கோல்டில் பண்ணிவிட்டு, இந்த ரெக்கையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து சில்வரில் பண்ணணும். சில்வர், ஒன்று சில்வர் ஒன்று கோல்டு, அந்த மாதிரி பண்ணால் டிசைன் செம்மையாக இருக்கும். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் ரிங் போயிடுவோம். நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறையா இருக்குது இன்னும். இது சும்மா இப்போ எடுத்து போட்டிருக்கிற பிளேட்டில் எடுத்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த ரிங் பார்த்தீங்களா, என்னடா இது விக்ரம் படத்தில் அச்சோ வளர்றான் பார்த்தீங்களா. ஐ படத்தில் விக்ரம் வந்து இந்த ஊசி போட்ட பிறகு வருமே தடிசா, அந்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு மாடல். ஆனால் நல்லாயிருக்கும். நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேருக்கெல்லாம் பிடிக்கும்ல இதெல்லாம். இந்த மாதிரி வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு ரிங், இது ஏற்கனவே ஒரு ரிங்கு ஒரு மாடல் காமிச்சிட்டோம்ல, இந்த ஹார்லி. அடுத்ததும் ஹரியண்ணனுடைய வாகனம் தான், பேட். இது வந்து இது பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது. இப்போ இது ஏதோ ஒரு படம் வந்துச்சுல பிரபாஸ்து, கல்கியா, ஆமாம், அதில் ஒரு வண்டி வரும் பாருங்க, புஜ்ஜி. கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்து ஏற்கனவே ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதில் இன்னும் கொடூரமாக்கி விட்டாங்க போல இருக்குது. அந்த புஜ்ஜி வண்டி ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துடலாமா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து பூமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமா பனி சிங்கம். இது வந்து பனியான இடங்களில் மலைகளில் இருக்கும், மவுண்டெயின் லயன்னு சொல்லுவாங்க. பூமா, அந்த சிங்கத்துடைய முகம்தான் இது. கருக்காது. இது இந்த மெட்டல் டைப்பு. ஆனால் உங்களுக்கு கொடுக்கறது சில்வர் கோல்டில் தான் கிஃப்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஆர்டராக வேணும்னா கண்டிப்பாக கோல்டு சில்வரில் ஆர்டர் எடுத்து பண்ணிக்கலாம், சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட் போயிடுமா. கிங் பாருங்கள், கிரீடெல்லாம் வச்சுருக்காரு. கிங் ஸ்கல் இவர். இது வந்து ஒரு நல்ல ஸ்கல் தான், நல்லாயிருக்கும். அடுத்தது ஓகே, அடுத்தது ஒரு சின்ன ட்ரைபல் குயின் ஸ்கல். எதுவும் ஏற்கனவே ஒரு மாடல் காமிச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கா? இல்லை, இது ஒரு மாடல் தான் என்கிட்ட இருக்குது. இங்கே வந்து ஈகிள் இருக்கும், கழுகு தலை. இங்கே வந்து இந்த ஸ்கல் முகம். இங்கே வந்து இந்த ரெக்கையெல்லாம் இருக்கும், சைடில் வந்து ரெக்கையெல்லாம் இருக்கும். ரெக்கை, இது ஈகிள் தலை. ஓகே, நெக்ஸ்ட் போய்டுவோமா. நீங்கள் இந்த ஏலியன் விஸ் ப்ரெடேட்டர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வர ப்ரெடேட்டர் மாடல் தான் இந்த ரிங்கு. ப்ரெடேட்டர் பாருங்கள், இந்த தலை அப்படி ஷார்ப்பாக அப்படி இருக்கும். இந்த பல்லு இது இருக்கும், இப்படி ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப ஷார்ப் இல்லை, இந்த ப்ரெடேட்டரோடைய ஃபேஸ் மாதிரி டிசைன் இது. ஓகே, நெக்ஸ்ட் ரிங் போயிடலாமா. இது வந்து ரைடர்ஸ் ரிங் பாருங்கள். இது ஹார்லி டேவிட்சனுடைய மாடல். இது ஸ்கல்லு, இங்கே விங்ஸ் இருக்கும், 2 சைடு விங்ஸு, நடுவில் ஸ்கல்லு. இது வந்து பிஸ்டன் இங்கே இருக்கும் சென்டரில். இங்கே பாருங்கள், இந்த சைடு 2 சைடும் எக்ஸ் மாதிரி பிஸ்டன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரிங் போயிடலாமா. நெக்ஸ்ட் ரிங் பார்த்திங்கன்னா இதுதான் அத்திப்பட்டி ரிங்கு. அத்திப்பட்டியில் தோண்டுவாங்க இல்லையா, நாயர் அந்த இடத்த தோட்ட சொல்லுங்க அப்படிம்பாங்க பாருங்கள், நக்மா.
அப்போ தோண்டும் போது நிறையா எலும்பு கூட கிடைக்குமே, அந்த அத்திப்பட்டி ரிங்கு தான் இந்த அத்திப்பட்டி. இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா மண்டை ஓடு கட 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 கடன்னு கிடக்கும், கச கச கசன்னு கிடக்கும் நிறையா உள்ள. மினி ஸ்கல்ஸ் ரிங்குன்னு பேர் வச்சுருக்கேன் நான். இதுக்கு பேர் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா? தெரியுதா கிளியராக? தெரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு கொஞ்சம் நல்ல மொபைல் தான், செகண்ட்ஸில் வாங்கினேன். ஒரு ஆப்பிள் 7. இதுவும் கொஞ்சம் நல்ல மொபைல் தான். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, ஃபைல்ஸ்லாம் சிஸ்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதிலேருந்தே அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் கேமராவில் குறன்னு சத்தம் வருது. நல்ல வேலையாக முந்தின நாள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கபார்னு டெட் ஆகி போச்சு. நானும் தட்டி இட்டி பார்த்து ஒன்றும், அதுக்கப்புறம் ஒயரை மாற்றி போட்டு எப்படியோ உயிர் வந்துருச்சு இந்த ஃபோனுக்கு. அதனால் தப்பித்தேன். இல்லைன்னா வீடியோ கிளாரிட்டி கொடூர மொக்கையாக இருக்கும், சூற மொக்கையாக இருக்கும். பழைய வீடியோலாம் பாருங்கள். ஓகே வாங்க, அடுத்ததும் ஹரி அண்ணன் தான். ஹரி அண்ணன் ரா. இவர் பார்த்திங்கன்னா பேட்டு. இதை பார்த்தாலே ஒரு ஞாபகம் வருது. ஒரு குழந்த பேட்டு, குழந்த வௌவால் ஒன்று எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. குட்டி, ரொம்ப குட்டி. அதை அப்புறம் எடுத்து கையில் வச்சா சின்னோண்டு வௌவால். ஆக்சுவலாக இந்த மோதிர சைஸுக்கு தான் அந்த வௌவாலே இருந்துச்சு. இப்படி கையில் வச்சு, அந்த வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன், இதிலே இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், குட்டியாக அழகாக இருந்துச்சு. அதை எடுத்து அப்போ நல்லா கொஞ்சம் மழை காலம், போன வருஷம் இந்த டைம் இருக்கும். ஷூக்குள்ளே வச்சு அதை பாதுகாத்து அதை கொண்டு போய் மரத்தில் விட்டால் மரத்தில் தொங்குது. ஆனால் பூனைங்கன்னா பிடிச்சிருமோன்னு பயந்துக்கிட்டு அதுக்கு பறக்க தெரியல. அதனால் எடுத்து பத்திரமா ஷூக்குள்ளே வச்சு, கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும்ல, அப்போது அதுக்கு காப்பாற்றி அதுக்கப்புறம் பறக்க விட்டு அவங்க எப்படியோ எஸ்கேப் ஆகிடுச்சு. ஓகே, பேட் ரியாலிட்டியாக இருக்கும். என்ன பிளாக் பெயிண்ட் அடித்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ரியாலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்த ரிங் போயிடுமா? அடுத்த ரிங்கு ஆக்டோபஸ் ரிங். இது பார்த்திங்கன்னா அந்த ஆக்டோபஸோடைய தலை கேள்விப்பட்டிங்களா? போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ரிங்ஸ் வீடியோ ஒன்று பெரிய வீடியோ போட்டுருவான், 40 நிமிஷமோ 50 நிமிஷமோ. அந்த வீடியோவும் பூமர் மாதிரி பேசிகிட்டே இருந்திருப்பேன். இப்பயும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. ஒரு ஆக்டோபஸ் கடலுக்குள்ளே ஒரு லேடி போகிறாங்க. அந்த லேடியோடைய கையை பிடிச்சி கூப்பிட்டு போகுது, இப்படி பிடிச்சி கூப்பிட்டு போகுது அந்த லேடியை. அந்த லேடியும் ஃபாலோ பண்ணி போனால் உள்ள ஒரு ஃபோட்டோ, ஆழ்கடலில் ஒரு ஃபோட்டோ, ஒரு மனுஷனுடைய ஃபோட்டோ இருந்திருக்கு. அப்போ தான் அந்த லேடியை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹா, இது நம்ம ஹியூமன் ஃபேஸாக இருக்கிறதுனால இது நம்மளை கூப்பிட்டு போயிருக்கு. அதை அங்கே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்ட்டு நம்மளை கூப்பிட்டு போகுது. அந்த வீடியோ லிங்க்லாம் அதில் இருக்குது, பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பார்க்கும்போது. அது அழகாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. பாருங்கள் மிருகங்களுக்கு எவ்வளோ அறிவுன்ட்டு. சரி வாங்க, இப்பயும் அதே மாதிரி பூமர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒண்டர் ரிங்ஸுன்னு பதிலாக பூமர் ரிங்ஸுன்னு தான் பேர் வச்சேன் அந்த வீடியோவுக்கு. வாவ், அடுத்தது என்னுடைய ஃபேவரட்டான மாடல் தான் இதுவும். இந்த ட்ராகன் மாடலுக்கு அடுத்தது இந்த ட்ராகன் மாடல். இங்கே ட்ராகன் தலை. இது இந்த நெகம், ட்ராகனுடைய நெகம். வால் இங்கே இருக்கும், இந்த உடம்பு அப்படியே சுற்றி வால் இங்கே இருக்கும். நடுவில் இந்த சோனி சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த சைனீஸ் லோகோ. அதுதான் இது ட்ராகன் லோகோ. இது கிளா. இந்த ரிங்கும் நல்ல கொஞ்சம் வெயிட்டான ரிங்கு தான். இப்போ இந்த ரிங்கு தான் செய்ய கொடுத்துருக்கேன். இதில் நடுவில் 2 ஸ்டோன் வைக்க சொல்லியிருக்கேன். எனக்கு நீங்கள் வின் பண்ணும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி ரிங் கிடைக்கும். அடுத்த ரிங் பார்த்துடலாமா? அதுக்குள்ளே இந்த ரிங்கெல்லாம் கொஞ்சம் உள்ள க்ளோஸ்அப்பில் கொண்டு வரும். ஸோ இவனை முன்னாடியே காமிச்சிருப்பேன், இவனையும் காமிச்சிருப்பேன். சிங்கக்குட்டி, செல்லக்குட்டி. அப்படி போ. அடுத்தது இந்த ரிங்கு நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ நிறையா டூப்ளிகேட் மாடல்ஸ் வந்துருச்சு. இந்த ரிங் இதுவும் சிங்கம் தான், பெரிய சிங்கம், ராஜா சிங்கம்.
பார்த்திங்கன்னா கிரீடம்லாம் போட்டு ராஜா கிங். அடுத்தது பைரேட் ஆஃப் தி கரீபியன். இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த மாதிரி தலப்பா கட்டிக்கிட்டு கத்தியை வாயில் கவ்வை கொடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்கல். இந்த மாடல் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா இது என்கிட்ட மட்டும் தானே இருக்குது. ஓகே, அடுத்தது இது ஆல்ரெடி காமிச்சிட்டேன். டைகர் ரிங், ட்ரைபல் டைகர் ரிங்கு. இதுக்கு அடுத்தது இதுவும் ட்ரைபல் டைகர் தான். இவனும் பார்த்துருப்பீங்க. இவனை காமிக்கிறேன். இவன் வந்து ட்வின் ஸ்கல் ரிங்கு. இந்த பக்கம் ஒரு ஸ்கல் இருக்கும், அப்புறம் அப்படியே ஆப்போசிட் சைடில் அது ஒரு ஸ்கல் இருக்கும். இது வந்து இந்த எலும்பு, இந்த சைடில் வந்து எலும்பு தெரிகிற மாதிரி ஒரு ஸ்கல் மாடல் இது. அடுத்தது இது வந்து இந்த இப்போ இங்கிலீஷ் படத்தில் மிருகங்கள் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மிருகம். என்ன மிருகம்னு கேட்டிங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியலையே. இது எந்த படத்தில் வருதுங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. நான் அந்த படம் பார்க்கல, பட் வந்து ஒரு சில சீன் மட்டும் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரு மிருகம் வரும். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஹயனா மாதிரி இருக்கு இல்லையா. இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. இந்த ரிங்கு இப்படி வைக்கிறேன், தெரியுதான்னு பாருங்கள். ஏன்னா அது ஒரு ஆபாசம் தவிர்க்கணும். ஆனால் மாடலில் அது அப்படி இருக்குது. நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இவன் பாருங்கள். இவன் வந்து ஒரு ஆல்பினோ மலைப்பாம்பு. இவன் வந்து நல்லா மின்ற மாதிரி இருக்கும். அது ஏற்கனவே சில்வர் கோட்டிங் மாதிரி இருக்கும். இந்த மலைப்பாம்பு அப்படியே சுற்றி, யாராவது அனிமல் லவர்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும். சில பேர் பயப்படுவீங்க. அதனால தான் நான் வீரன். எப்படி கையில் மாட்டிட்டு சுற்றுவேன். விஷால். ஐயோ, விஷாலா? கண்டிப்பாக விஷால் ஞாபகம் வர்றவங்க கமெண்ட்டை போடுங்க. ஓகே, அடுத்ததும் வந்து ஒரு கரீபியன் கடல் கொள்ளையன் தான். இங்கே பாருங்கள், துப்பாக்கிலாம் வச்சுருக்குறான். சூப்பராக இருக்கா? இதெல்லாம் போட்டால் மாஸ் பண்ணலாம். சும்மா அப்படி போட்டுட்டு போனோம்னா தெறிக்க விடலாம். பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா மிரண்டுவாங்க. ஓ, ஏதுடா இது, எங்கடா வாங்கினேன், கிடைக்குமாடா அப்படிம்பாங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஏற்கனவே இவங்க கமலஹாசனுடைய மூத்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஃப்ரூட்டி ப்ரொடக்ஷன்ஸாக ஏதோ ஒன்று, அவங்க ஸ்டூடியோ, ஃப்ரூட்டி ஸ்டூடியோன்னு நினைக்கிறேன். ஒரு ரிங் ஆர்டர் வந்தது. எப்போ ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு ரிங் ஸ்டார் மாடலில் கொடுத்துருக்குறேன். அப்புறம் கேஜிஎஃப்பில் ஆதிரா போட்டு வர்றாரு இல்லையா ஒரு சிங்க மோதிரம், அந்த மோதிரமும் நம்மக்கிட்டே இருந்து போன மோதிரம்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, வேறு எங்கேயாவது கூட வாங்கியிருக்கலாம். சிங்க மோதிரம் தான் இப்போ நிறையா வந்துருச்சு. ஆனால் சிங்க மோதிரம்லாம் என்கிட்ட பல வருஷமாக இருக்குது. அமேசானில் போட்டிருந்தேன் முன்னாடி. அப்போ சேல் பண்ணப்போ அவங்க வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம கொடுத்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சொல்கிறேன். சரி, ஓகே. இவனை பாருங்கள், இன்னும் செம்மையாக இருப்பான். டிரான்ஸ்ஃபார்மர் ரிங் பம்பிள் பீ இல்லை, இவன் தான் அந்த பெரிய ஒரு ட்ரக் ஒன்று வரும் இல்லையா, ப்ளூ கலர் ரெட் கலர். ஆஹா, டக்குன்னு பேர் மறந்துட்டேனே. அந்த டிரான்ஸ்ஃபார்மர், அந்த ஃபேஸ் தான் அந்த ரிங்கு, டிரான்ஸ்ஃபார்மர் ரிங். அவர் பேர்
எனக்கு மறந்து போச்சு, கமெண்ட் போடுங்க. இது ஒன்று. அடுத்ததுலாம் இதெல்லாம் கொஞ்சம் பழசாகி போச்சு. கவின் நடித்த படம் ஸ்டார், ஹாட் ஸ்டார். இது ஒரு நார்மல் மாடல் தான். இந்த மாதிரி இருக்கலாம், கிடைக்கலாம், வெளியில் கிடைக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஃபாக்ஸ் உல்ஃப் மாடல். ஃபாக்ஸ் வேறு, உல்ஃப் வேறு. இது வந்து உல்ஃப் தெரியுதா? இது கொஞ்சம் பளபளன்னு இருக்கும், அதனால் லைட்டிங்க்கு கொஞ்சம் தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகே, அடுத்தது அப்பா தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, இது மோதிரமே மாடலே அதுதான். டேன் எப்படி நடுவிரல் மோதிரம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் கெத்து காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படி நடு விரலில் எடுத்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா மோதிரத்தை போட்டு இப்படி காமிச்சாலே போதும். ஏன்பா இது மோதிரம்பா, நான் ஒன்றும் இதெல்லாம் சிம்பிள்லாம் காமிக்கல, இது மோதிரம், நான் இப்படி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடி வாங்காமல் தப்பிச்சிக்கலாம். அதுக்காக காட்டினது. சரி, அடுத்த ரிங்கு பார்க்கலாம். அடுத்த ரிங்கும் வந்து ஒரு கரீபியன் கிங் ரிங்கு. இங்கே பாருங்கள், கரீபியன் ட்ரைபல் கிங் தான். இறகெல்லாம் சொருகி வச்சுட்டு இந்த தொப்பி. கேப்டன் ஜாக் ஸ்பேரோவுக்கு ஒரு ஆப்போசிட் பார்ட்டி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, இந்த ஆக்டோபஸ் மாதிரி, அந்த மாடல் தான் இது. நெக்ஸ்ட் ரிங் பார்க்கலாமா? அடுத்தது இவனும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் சின்னதாக ஒன்று வருமே, அந்த குட்டி டிரான்ஸ்ஃபார்மர், நோக்கியா மொபைலாக ஏதோ ஒன்று மாறும்னு நினைக்கிறேன், அதுவாக தெரியல. ஆனால் அந்த படத்தில் இது வரும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில். பார்ட் 2 பார்ட் 3 போடுங்க, கமெண்ட்டில் போடுங்க. சூப்பராக இருக்கா? நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு மாடல். இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் ஒருத்தன் யூபியில் 40 நாளில் 7 டைம் என்ன கடிச்சு வச்சிருச்சு அப்படின்ட்டு போய் அட்மிட் ஆகிருக்கிறான். ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மை தான் இருக்குது. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டே ஒருத்தர் அனுபவம் இருக்குது. அவர் எப்போ ஊருக்கு போனாலும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். அதனால் அவர் ஊருக்கு போகாமல் சென்னையிலே 18 வருஷம் சென்னையிலே கிடந்தார். எப்போல்லாம் ஊருக்கு போகிறாரோ அப்போது கரெக்டாக எப்படியோ ஃபாலோ பண்ணி வந்துடும் அவருக்கான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது சொன்னார். எனக்கு இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஏன்னா நான் டவுனில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஏற்கனவே அடித்து பற்றிட்டு மனுஷங்க குடியேறிட்டாங்க. இதெல்லாம் பாவம், எங்கே போய் எங்கே வாழுமோ தெரில. சரி, பரவாயில்ல, இவங்களுக்கு கருணை காமிச்சா நமக்கு கருணை கிடையாது போல இருக்கே. ஓகே, இது வந்து ஒரு ரிங் தான். நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த ஒரு கேங் ஒன்று போட்டுட்ருப்பாங்க இந்த ரிங்கு. இந்த அலுமினியத்திலே பித்தளையிலே போடுவாங்க. சரி, ஓகே, அடுத்த ரிங் பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஸ்பைடர்மேனுடைய ஸ்பைடர். இது ஸ்பைடர் வெப்பு. ஸ்பைடர்மேன் மோதிரம் தனியாக இருக்குது, அதையும் உங்களுக்கு காமிக்கவா? இது ஸ்பைடர் வெப்பு. ஸ்பைடர் மேனை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இது பாருங்கள், இது ஸ்பைடர் மேன். இவன் ஸ்பைடர் மேன். இதோட இன்னும் பெரிய ஸ்பைடர் மேன் பார்க்கணுன்னா அந்த மோதிரத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஸ்பைடர் மேன். நீங்கள் பாருங்கள், அப்படியே மேலே இந்த வெப்பு ட்ரெஸ் இருக்கா, இது ஸ்பைடர். இது ஸ்பைடர் மேன். உங்களுக்கு இன்னும் 2 ஆச்சரியமான ரிங் காமிக்கிறேன். வெப்போட ஒரு ஸ்பைடர். இப்போ பாருங்கள் எப்படி இது ஸ்பைடரே தனியாக அவெஞ்சர்ஸ்னு எழுதியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் அவெஞ்சர்ஸ்னு எழுதியிருக்கோம். அவெஞ்சர்ஸ் ஸ்பைடர். இது ஸ்பைடர் வித் வெப். இது வெறும் ஸ்பைடர். இவன் ஸ்பைடர் மேன் ஜூனியர். சீனியரை காமிக்கவா? ஸ்பைடர் மேன் சீனியர். இவன் ஸ்பைடர் மேன் சீனியர். பாருங்கள், வெறும் வெப்பு தான். இது வந்து சீனியர். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் போடுங்கோ.
அப்போ தான் வீடியோ ஒரு 4-5 பேருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணணும். எப்படி சூப்பராக இருக்கா? சரி வேணா இப்போ இவன் இதில் எடுத்து வச்சுட்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட் ரிங் பார்க்கலாமா? அடுத்த ரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்லி டேவிட்சனுடைய ரிங் மாடல். இதில் ஹார்லி டேவிட்சன் எழுதியிருக்கோம். உள்ள ஒரு ஸ்கல் ரிங்கு ரவுண்டாக இருக்கும், ரவுண்ட் ஷேப்பில். அடுத்தது ஆமை ரிங், ஆமை டர்ட்டில். இது வந்து டர்க்கியோஸ் ஸ்டோன் இவ்வளோ பெருசு கிடைக்குமான்னு தெரியல. வேறு ஸ்டோனு, டூப்ளிகேட் ஸ்டோன் ஏதாவது தான் வச்சு செஞ்சு கொடுக்கணும். இவ்வளோ பெருசு ஒரிஜினல் ஸ்டோன் கிடைக்காது டார்க்கியோஸு. வேறு ஏதாவது ஸ்டோன் இருந்ததுன்னா வேறு ஏதாவது ஒரிஜினல் ஸ்டோன் இந்த சைஸுக்கு கிடைக்கிற ஸ்டோன் வச்சு செஞ்சு கொடுக்கலாம். ஜெம் ஸ்டோன் ரிங்காக இருந்தால், இல்லைனா நார்மலாக உள்ள வேறு ஏதாவது ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது அடுத்தது இந்த பாக்ஸ் ரிங் காமிச்சிட்டு ட்ரிபிள் ஸ்கல் ரிங். கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்கல்லில் இருக்கும். நல்ல ஹெவியான ரிங்கு தான், ஹெவி வெயிட்டு, நல்ல வெயிட்டு. 3 ஸ்கல் குட்டி குட்டியாக இருக்கும். இது ஒன்று. அப்புறம் மிரட்டலாக ரிங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு அன்பு ஹார்டின் மாடல். இதை நான் யாருக்கும் கொடுக்கல. ஏன்னா வாங்கினாலும் நம்மளை போட்டு அடித்து விட்ருவாங்க, ஓடா பாலிகா அப்படின்ட்டுருவாங்க. சரி, ஓகே, இந்த ரிங்கை நீங்களாம் சின்ன பசங்களாக இருக்கலாம், கொஞ்சம் காலேஜ் பாய்ஸ் இருந்தீங்கன்னா இதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இப்போல்லாம் என்ன. ஓகே, அடுத்தது மீதி எல்லாம் கொஞ்சம் பழசாகி விட்டது. அப்புறம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு காமிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? இது வந்து வாட்ச் ரிங்கு. இது வந்து வாட்ச்சு இப்போ ஓடுதான்னு தெரியல, ஆனால் இது வந்து வாட்ச். உள்ளே வந்து டைம் பீஸ் இருக்கும், உள்ளே டைம் பார்த்துக்கலாம். வேறு சின்ன மிஷின் போட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இதை உள்ள டைம் பீஸ் வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரிங் இப்படி போட்டு எப்போ வேணுமோ அப்போ வந்து இந்த பக்கம் இப்படி திறந்து டைம் பார்த்துக்கலாம். இருங்க, மாற்றி போட்டேன். இந்த பக்கம் போடக்கூடாது, ஆக்சுவலாக இது இந்த பக்கமாக போடணும். அதாவது இந்த டைம் திருப்புறது வந்து வாட்ச் மாதிரி எந்த பக்கம் வெளில அளவாக போட்டுக்கணும். ஸோ இதை இப்படி ஓப்பன் பண்ணி டைம் பார்த்துட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுதா? அப்படி டைம் பார்த்துட்டு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மாடல் வாட்ச் ரிங். அதுதான் சைனீஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள், சைனீஸ் சிம்பிள் வாட்ச் ரிங். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொன்னேன். இது ஐயோ, இது இப்படி வேறு பார்த்தா தப்பாக நினைப்பீங்களா? இது இந்த பொம்பளை வந்து அவசரத்தில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏம்மா போயிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வாமா அப்படின்னு நான் இதை ஓரமாக வச்சிடுறேன். ஏன்னா யூடியூப்பில் ரொம்ப கொடூரமாக கண்காணிச்சிட்ருக்கிறானுங்க. சரி, இந்த ரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் அளவுக்காக தான் வச்சுருக்கேன், டிசைன்ஸ்க்காக தான் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு காமிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்குமோன்னு பார்க்குறேன். சரி, மற்ற மாடல்ஸ்லாம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன், சரியா? இதில் கொஞ்சம் நல்ல ரிங்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மிஸ்டர் ஒண்டர் ரிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சில ரிங்ஸ்லாம் காமிச்சேன், அந்த ஃபோட்டோஸ் என்னென்ன படம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த காம்படிஷனில், அதாவது இந்த குழுக்கள், gift குழுக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் உங்கள் பேரை கமெண்ட் பண்ணுங்கள். நேம் இன் கமெண்ட்டு. அப்போ தான் யார் யாருக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு தெரியும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆகஸ்ட் 30க்குள்ளே ஒரு 1 மில்லியன் வியூஸ் போச்சுன்னா 10 பேருக்கு எந்த ரிங்கு வேணால் சில்வரில் செஞ்சு கொடுத்துட்றேன் கிஃப்டாக. ஸோ ஒரு 2 மாதம் டைமிங்கில், 2 மாதம் டைமிங் இல்லை, ஒரு 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலுக்கு கிடைச்சா அப்போது ஒரு 100 பேருக்கு மினிமம் கோல்டில் இல்லை சில்வர்லையாவது செஞ்சு கொடுத்துட்றேன். அப்புறம் நிறைய படிக்கிற பசங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம், சேர்ந்தே பண்ணலாம். சேர்ந்து பண்ணலான்னா நீங்கள் வீடியோ பாருங்கள், நான் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.